பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுருந்தது கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே தான் வச்சுருந்தேன். ஏன்னா அதோட பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் வடிஞ்சிட்டதுக்கப்புறமா எடுத்து அந்தந்த ப்ளேஸில் எடுத்து செட் பண்ணலாம் அப்படின்ட்டு தண்ணியெலாம் வடிஞ்சிட்டதுக்கப்புறமா எடுத்து எல்லா ப்ளேஸ்லையும் அதாவது எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மழை பெஞ்சனால அந்த சைடில் அந்த ஜன்னல் ஃபுல்லாமே ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. தண்ணிலாம் உள்ளே வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கீழெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு சைடில் அந்த ஜன்னல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டு இருந்தேன். வெளியவும் கொஞ்சம் நல்லா ரொம்ப மண்ணாக இருந்தது. அந்த சாரல் பட்டு செம்ம மழை பெஞ்சிருந்தது. வெளியே போட்டிருந்த துணியெல்லாம் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்து உள்கொடியில் தான் காய போட்டிருந்தேன். துணி எதுவுமே காயவே இல்லை. காலையிலேருந்து ஒரே மழை மேகமாக தான் இருந்தது. அதனால் துணி எதுவுமே காயலை. எடுத்துகிட்டு வந்து உள்ள ரூமில் போட்டுட்டேன். நைட் டின்னருக்கு வந்து அப்படியே பொங்கலும் சாம்பாரும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு குக்கரில் வச்சுட்டேன். பொங்கலுக்கு ரெடி பண்ணி நைட்டுக்கு வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து அதுக்கான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த பாக்ஸில் வைக்கிறனால எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் வந்து அழுகிலாம் சீக்கிரமாகவே போகவே மாட்டேங்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எடுக்கும்போது. நான் அதை தான் ஃபஸ்ட் நோட் பண்ணேன் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது. எனக்கு வந்து கவர்லலாம் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வாங்கினது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எனக்கு டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.